தலைவர் ரஜினி அவர்கள் உங்களுடைய பேட்டியை பார்த்த ஐயா, ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கீங்க ஐயா. நாங்களும் உங்களுக்கு போட்ட வீடியோலாம் ரொம்ப வருத்தப்பட்டு தான் போட்டிருந்தோம். அண்ணன் விஜய் அவர்கள் இந்த தமிழக மக்களை காப்பாற்றுறதுக்காக இந்த அரசியல் களத்தில் வர்றாரு ஐயா. அவருக்கு நீங்கள் கை கொடுத்து பேச வேண்டியதானே, அவருக்கு சப்போர்ட்டாக நீங்கள் இருக்க வேண்டியதானேன்னு தான் நாங்கள் உங்களை கேட்டோம். நீங்கள் சப்போர்ட்டாக இல்லை. இன்னைக்கு நீங்கள் அன்னைக்கு என்ன சொன்னீங்க? காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு காலம் பதில் சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஒரு பதிலை சொல்கிறீங்க. அவர் இத்தனை இடத்துல ஜெயிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான். அவரும் நானும் எதிரி இல்லை, நீங்களும் அவர் எதிரின்னு யாருமே சொல்லவே இல்லை. நீங்கள் போய் மு.க. ஸ்டாலினை பாராட்டுங்க, அவங்க பையனை பாராட்டுங்க, தட்டி கொடுங்க, அதையெல்லாம் நாங்கள் வேணாங்களா? அது உங்களோட பர்சனலு. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த தமிழக மக்களுக்கு யார் நல்லா செய்கிறாங்களோ, ஒரு லெஜெண்டாக இருந்து ஒரு மக்களுக்கு ஒரு தலைமையாக நீங்கள் இருக்கீங்க. எப்படி அண்ணனுக்கு ரசிகர்கள் இருக்காங்களோ அந்த மாதிரி உங்களுக்கும் ரசிகர் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் நாங்களும் தான். நாங்களும் முதல்ல உங்கள் ரசிகர்களாக தான் இருந்தோம். இன்றைக்கி அண்ணன் உங்களுக்கு பின்னாடி வந்தார், அவர் ரசிகர்களாக இருக்கோம். அண்ணனே உங்கள் ரசிகர் தான். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த தமிழக மக்களை அடிமட்டமாக இருக்கிறாங்களே, அடித்தட்டு மக்களுக்காக நிற்கிற இந்த தலைவருக்கு நீங்கள் குரல் கொடுங்க, சப்போர்ட்டாக இருங்க அப்படின்னு தான் இன்றைக்கும் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் பேட்டியில் வச்சுட்டு என்ன எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லாதீங்க. காலம் பதில் சொல்லிருச்சு. நாங்கள் கேட்குறக்கான கேள்விக்கு நீங்கள் இப்போ பதில் சொல்லுங்கள்.